ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளண்டட் மேட்சோட 6th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே இந்த பசங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ரிடில் எழுதி சால்வ் பண்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஜின்ஷா கொடுத்த கிஃப்ட் எல்லாம் மறுபடியும் இந்த சென்னு திரும்பி கொடுத்துருக்கத பார்த்துட்டு ஜின்ஷா யோசிக்கிறா. ஓவர் காஸ்ட்லியா கொடுத்து நான் ஐஸ் வைக்க பார்த்தேங்கிறத தான் இதை திரும்ப கொடுத்து சென்னு எனக்கு சொல்றாரா? எப்படியாவது இதை நான் வின் பண்ணியே ஆகணும். நான் சென்னைக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தேன்னு வெளியே யாருக்கும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கு அவ இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கின சிங்கோட அந்த பஸ்ல சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா ஜின்ஷாவோட பஸ்ல ஈஷியன் எடுத்துடுறான். சால்வ் பண்ற அப்படிங்கிற பேர்ல ஏதேதோ யோசிக்கிறான். ஆனா அவனுக்கு ஆன்சரே வரல. ஜின்ஷா எல்லாத்துக்கும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நேரா வந்து சிங்கோட பர்சல் எடுத்து இதை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள ஈஷியனோட பர்சல சால்வ் பண்றதுக்கு முன்னாடி வேகமா கூலா வரா. எப்படியாவது சால்வ் பண்ணி அவன் கையால அந்த கிஃப்ட வாங்கிடணும்னு. ஆனா பக்கத்துல கூலாவை ஒரு பையன் சைட் அடிச்சிட்டு இருந்தான்ல கியூட்டா, அந்த பையன் அந்த பஸ்ல சால்வ் பண்ணிடுறான். அதனால அவனுக்கு அந்த கிஃப்ட் எடுத்து ஈஷியன் கொடுத்துடுறான். இதனால கூலாக்கு அவளை பிடிச்ச பையனையே பார்க்க பிடிக்கல. எல்லாம் ஒன்னாலதான் எனக்கு கிஃப்ட் போச்சுங்கிற மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்கா. சிங்கு கிட்ட நேரா மறுபடியும் நம்ம ஜின்ஷா போயிட்டு இந்த பஸ்ல நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சூங்கிற எழுத்துலதான் அது முடியும். கரெக்டா அப்படின்னு பஸ்ல சால்வ் பண்றா. ஆமாங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்போ மறுபடியும் அந்த கிஃப்ட எந்த கிஃப்ட் எல்லாம் நம்ம சென்னுக்கு அவ கொடுத்தாலோ அந்த கிஃப்ட இவளே மறுபடியும் வாங்கிடுறா. ஜின்ஷாக்கு கண்ணெல்லாம் ஆனா நம்ம சிங்கு மேலேயே இருக்கு. அவனையே பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கா. ஜின்ஷாவோட பசலுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு சொல்றதுக்கு ஒரு பையன் போறான். ஆனா சிங்கு அவன் கையை பிடிச்சு தடுத்து நிறுத்திடுறான் சொல்ல வேண்டான்னு. இன்னும் ஜின்ஷாவோட பசலுக்கு மட்டும் தான் ஆன்சர் கண்டுபிடிக்கல. அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம குட்டி கிரவுன் பிரின்ஸ் இருக்காருல, அங்க ஒரு ரூம்ல ஒரு பெயிண்டிங் இருந்ததுன்னு பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. எனக்கு டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த பெயிண்டிங்கை யார் வரைஞ்சது அப்படின்னு கேட்க ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேலை சிங்கா இருக்குமோன்னு. ஜின்ஷா பாக்குறா, இது கண்டிப்பா சிங்கு வரைஞ்ச பெயிண்டிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுல இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பல வருஷம் பிராக்டிஸ் இருக்கிறவங்களாலதான் இந்த மாதிரி வரைய முடியும். அது பேரு கீழே எழுதியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி எழுத்தும் எழுத முடியும். சிங்குக்கு அவ்வளவு வயசே ஆகல, அவர் எப்படி அந்த மாதிரி வரைய முடியும்னு கேட்க யாரோ சைட்ல இருந்து ஓட்டு கேக்குறாங்கிறத ஈஷியன் நோட் பண்றான். அப்புறம் நீ வேற யார் வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஷியன் வாலண்டியரா கேக்குறான். யாரோ வரைஞ்சிருக்காங்க, ரொம்ப நல்ல திறமை இருக்கு அவங்களுக்கு. ஆனா என்ன சொல்றது, ஒரு ட்ரூ ஃபீலிங் இல்ல, அது மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஆமா மிஸ் ஆகுதுலன்னு ஈஷியன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா சென்னு தான் வரைஞ்சிருப்பான் போல. சிரிச்சுட்டே அங்க இருந்து வரான். அப்படியா, ட்ரூ ஃபீலிங் மிஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டுட்டு யார் வரைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியுமான்னு சென்னு கேட்க கண்டிப்பா ஏதோ ஒரு வயசான பெரியவர் தான் வரைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்றா. செம்ம காமெடியா இருக்குன்னு ஈஷியன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன பார்த்தா கிழவ மாதிரியா இருக்குன்னு சென்னு கேட்க நீங்க தான் வரைஞ்சீங்களா, சாரி தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு வேகமா ஜின்ஷா மன்னிப்பு கேக்குறா. ஈஷியன் பாக்குறான், இந்த வீட்டுக்கு கெஸ்டா தானே வந்திருக்க, ஏன் இவ்ளோ பயப்படுற, ஏன் இப்படி பயந்து மன்னிப்பு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குலாம் ஒன்னும் அந்த அளவுக்கு நீ பயப்பட தேவையில்லைங்கிற மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம மினிஸ்டர் கூட அவர் ஆகிறதுக்கான பேச்சுல இருக்காரு. இந்த நேரத்துல அவருக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒட்டி கேட்டு வர ஒரு ஆளுக்கு நம்ம எதுக்கு பயப்படணுங்கிற மாதிரி ஈஷியன் அடுத்து சொல்றான். சென்னு உடனே பாத்துட்டு என்னோட பெயிண்டிங்க பத்தி யாரோ ஜட்ஜ் பண்றாங்க, அது என்னன்னு கேட்கறதுக்காக வெயிட் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பெயிண்டிங்க நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்ல தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனும் வேகமா பெயிண்டிங் எடுத்துக்கிறான். டைம் ஆச்சு, ஈஷியன் நீங்க கிரவுன் பிரின்ஸ பார்க்க போக வேண்டாம், கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா அவனை கிளப்பியும் விட்டுறான். கரெக்டா அவன் கிளம்பி போறதுக்கு முன்னாடி என் பசில இன்னும் சால்வ் பண்ணல அப்படின்னு ஈஷியன் சொல்றான். என்ன பசில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னு கேட்க அந்த பசில வந்து ஜின்ஷா சொல்றா, இதுக்கு அபாகஸ் இருக்கே அந்த பொருளை தானே பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க கரெக்ட் அப்படின்னு ஜின்ஷா சொல்லிடுறா. இவ்வளவு ஈஸியான பசில சால்வ் பண்ண முடியலையா, இவ்வளவு வீக்கா இருக்கு அப்படின்னு கேட்க சுத்தி இருக்கிற எல்லாரும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ஈஷியன் அவமானப்படுத்த கூடாதுன்னு யாரும் சொல்லாம இருந்திருக்காங்க. ஈஷியனுக்கு இதனால பல்பா போயிருக்கு. கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஜின்ஷாவை மறுபடியும் ஒரு தடவை சென்னு பாத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். சென்னை பாக்குறதுக்கு சிங்க அன்னைக்கு நைட்டு போறான். 4th அங்கிள பாக்குறதுக்கு நான் போனேன், அவர் என்ன பாக்குறதுக்கு விட மாட்டேங்கிறாரு, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்ல அவனை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நீ என்ன பண்ற 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு எஸ்ஸை எழுதி சாங் இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு அதை காட்டி அட்வைஸ் வாங்கிட்டு வர, அடுத்த எக்ஸாமுக்கு நீ உட்காரணும்ல, அதுக்கு நீ வந்து மார்க் வாங்கணும்லன்னு கேட்க ஆனா அந்த சாங்கு அவர் படிப்புக்காக ஃபேமஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அங்கிள் நான் அப்படியே பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். மறுபடியும் சென்னு உட்காந்து படம் வரையும் போது ஜின்ஷா சொன்ன கருத்து தான் ஞாபகம் வருது. ஏதோ ஒரு ட்ரூ லைஃப் ஒண்ணு மிஸ் ஆகுதான்ட்டு அவன் ஏதோ ஒரு ரேரான ஒரு பொருள் குட்டி வேஸ் ஒண்ணு வச்சிட்டு இருக்கான். அதை எடுத்து பாக்குறான். பாத்துட்டு மறுபடியும் அது பத்திரமா உள்ளேயே வச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில நம்ம ஜின்ஷாவும் வேலைக்கார பொண்ணும் பக்கத்துல இருக்கிற புத்தர் கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. மலையுச்சி ஏறி போணுமா,
ஜின்ஷா பாக்குறா, ரொம்ப நாள் ஆச்சு, இந்த கோவில் ரொம்ப அழகா இருக்கு, இங்க நம்ம மலையுச்சி ஏறி பாட்டிக்காக சாமி கும்பிட்டுட்டு வரும்போது இந்த இடத்தெல்லாம் சுத்தி பாக்கலான்னு ஆறெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கா. ஏற ஆரம்பிக்கிறா. அதே கோவிலுக்கு அந்த சமயம் பார்த்து நம்ம ஈஷியன், அவன் ஃப்ரெண்டு, அப்புறம் கசின் ஒரு பையன் இருப்பான்ல, அவங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஈஷியனுக்கு சுத்தமா முடியவே இல்ல. ஓடி ஏற ஆரம்பிக்கிறான். ஓடாதீங்க ஓடாதீங்க, ஹார்ட் ப்ராப்ளம் மறுபடியும் வந்துட போகுதுன்னு பின்னாடியே அந்த பையன், கசின் பையனும் ஓடி வந்துட்டு இருக்க. ஆனா அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருது. அப்படியே மயங்கி ஈஷியன் அங்கேயே விழுந்துடுறான். ஜின்ஷாவும் வேலைக்கார பொண்ணும் பாட்டிக்கு சீக்கிரமா உடம்பு சரியாயிடும்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க. கும்பிடாச்சு, கிளம்பலாமான்னு வந்துட்டு இருக்கும் போது ஈஷியன் மயங்கி இருக்கிறத பாக்குறாங்க. ஜின்ஷா வேகமா ஓடி வரா. என்னங்க ஆச்சு அப்படின்னு கேக்குறா. அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, வேலைக்கார பையன் மருந்து வச்சிருப்பான், இன்னைக்கு அவன் லீவ் அப்படிங்கறதால எங்க கிட்ட மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு முழிக்கிறாங்க. ஜின்ஷா பாக்குறா, இத நரம்புல கொஞ்சமா குத்தணும்னு வச்சுக்கீங்களேன், இது வேலை செய்யும்னு சொல்லிட்டு தலையில இருந்து ஹேர்பின் எடுக்கிறா. என்னமா பண்ற, இந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம குடும்பமே காலி ஆயிடும்னு சொல்ல, கொஞ்ச நேரம் பொறுங்கன்னு ஹேர்பின் எடுத்து கையில வச்சு குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கா. லைட்டா மறுபடியும் நம்ம ஈஷியன் கண்ணு முழிச்சு பாக்குறான். இவ்வளவு பார்த்ததுமே மறுபடியும் நீயா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஓகே தானே, எங்கேயும் ப்ராப்ளம் இல்லல்ல, வலிக்கெல்லாம் இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வலிக்குது அப்படின்னு ஈஷியன் சொல்றான். எங்க வலிக்குது அப்படின்னு என்னவோ பயந்து போய் கேக்குறா. ஹார்பினை வச்சு இன்னும் குத்திட்டே இருக்க, கை வலிக்குதுன்னு சொல்ல ரெண்டு பேருமே மாறி மாறி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ஈஷியனை நல்ல ஒரு சேர்ல உட்கார வச்சு தூக்கிட்டு போறதுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. குலுக்காம கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்றா. ஈஷியன் கிட்ட போயிட்டு கொஞ்சம் அடங்கி இரு, யார்கிட்டயும் ஓவரா பண்றக்காத, பார்த்து பத்திரமா போ, ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, வாய திறந்தா கிளவி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஈஷியன் சொல்றான். அவனை அடிக்கிறதுக்கு ஜின்ஷா கையை தூக்கிடுறா. சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் பயந்துடுறாங்க, என்னமா பண்றேன்ட்டு. ஆனா ஈஷியன் சிரிச்சுட்டு தான் இருக்கான். அவன் அங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. ஜின்ஷாவும் வேலைக்கார பொண்ணும் கொஞ்ச நேரம் ஜாலியா வெளியே நின்னு சுத்தி பாக்குறாங்க, விளையாடுறாங்க. அங்கிருந்து போலான்னு ட்ரை பண்ணும் போது மலையை அடைச்சு வச்சிருக்காங்க. வேலைக்கார பொண்ணு வெளியே போக முடியலன்னு என்னன்னு விசாரிச்சுட்டு வரா. யாரோ ஒரு பெரிய அதிகாரி சாம்பிராணி ஏத்த போறாங்களாம். சோ மலையை அடைச்சு வச்சிருக்காங்களாம், போக முடியாதான், ரொம்ப நேரம் ஆகுமான்னு சொல்ல, என்ன பொய் இது, சும்மா வேற ஏதாவது பாதை இருக்கான்னு போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு ஜின்ஷா அனுப்புறா. ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் பாதையும் ஓபன் பண்ணல. என்ன அசிஸ்டன்ட் பொண்ணு போனா, அவளை இன்னும் ஆளை காணுமேன்னு ஜின்ஷா அங்க இருந்து தேடி போலான்னு போயிட்டு இருக்கா. இவ ஒரு பாதையில போயிட்டு இருக்கா. பார்த்தா அங்க ஒரு பெரிய பல்லக்க தூக்கிட்டு சில பேர் வராங்க. கிரவுன் பிரின்ஸ் போல. அதுக்கும் முன்னாடி நம்ம சென்னு தான் அதை கார்ட் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்கான். ஐயோ, சென்னு கண்ணுல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா ஒளிய போறா. ஆனா அங்க புதற்குள்ள எக்கச்சக்கமான ஆளுங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆளு ஜின்ஷாவை பார்த்து வாயை மூட ஆரம்பிக்க, ஜின்ஷா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்க, துரத்திட்டவன் பின்னாடி ஜின்ஷாவை கொல்ல பாக்குறான். ஒரு அம்பு ஒண்ணு பின்னாடி இருக்க ஆள் மேல பட்டுன்னு படுது, அங்கேயே அவன் இறந்து போயிடுறான். ஜின்ஷா திரும்பி பார்த்தா சென்னு தான் அவளை காப்பாத்திருக்கான். ஜின்ஷா பின்னாடி எக்கச்சக்கமான கெட்டவங்க வராங்க. ஜின்ஷாவை பார்த்து சென்னு இப்படி வாங்குற மாதிரி சிக்னல் கொடுக்கறான். ஜின்ஷா ஓடி போறதுக்குள்ள கையில வால் எடுத்துட்டு கிரவுன் பிரின்ஸ பாதுகாத்துக்கோங்க, அங்க இருக்கிற எல்லார் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஜின்ஷா இவன் சண்டை போடுறத ஷார்ப்பா பாத்துட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க ஒருத்தனை கத்தியால எடுத்து குத்த வர போறா, நம்ம சென்னுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவன் மறுபடியும் இவ்வளவு அட்டாக் பண்ண வர வந்த கெட்டவனை சென்னு மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த தடவை அட்டாக் பண்ணதுல ஜின்ஷாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருது. அன்னைக்கு நம்ம மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தது சென்னதான், இவன் தான் அன்னைக்கு யாரையோ கொலை பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வந்துருது. உள்ள கிரவுன் பிரின்ஸ குத்த போற அப்படின்னு சொல்லிட்டு வர ஒருத்தன் போறான். ஆனா உள்ள கிரவுன் பிரின்ஸ் மாதிரியே கொஞ்சமா வேஷம் போட்டுட்டு டாஃப் லெவல்ல குள்ளமா சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பையன் தான் மேக்கப் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஜின்ஷா பாத்துட்டு இருக்கா என்ன நடக்குதுன்னு. அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு புடிச்சிடுறாங்க. கைய கொடு, பயந்துட்டியா அப்படின்னு சென்னு கைய நீட்டிட்டு இருக்கான். ஜின்ஷாக்கு பதட்டமா இருக்கு, ஆனாலும் கைய கொடுக்குறா. அவளை தூக்கி விட்டுட்டு நெக்லஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு ரொம்ப பயந்துட்ட போல அப்படின்னு கேட்க, அதுக்குள்ள இங்க வேலைக்கார பொண்ணு ஜின்ஷாவோட வீட்டுக்கு போயிடுறா. இன்னும் ஜின்ஷா வரவே இல்ல, என்ன ஆனாங்கன்னு தெரியலன்னு சொல்ல, ஜின்ஷாவோட அம்மா கையில டோக்கனை கொடுத்து எவ்வளவு ஆளுங்களை வேணா அதை வச்சு நீ கூப்பிட்டுக்கலாம், கூட்டு போய் ஜின்ஷாவை தேடுன்னு வேலைக்கார பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இவ சரியான வாளு, எங்கேயாவது இவ்வளவுதான் போயிருப்பான்னு அவங்க அப்பா இன்னமும் கண்டுக்காம இருக்காரு. இங்க புடிச்ச ஆளுங்களை கொடுமைப்படுத்தி சொல்றா யார் அனுப்புனதுன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம்லாம் பயங்கரமா கேக்குது. ஜின்ஷாக்கு பயமா இருக்கு, நம்ம சென்னு அவளை கூட்டு வந்துட்டு இருப்பான் போல. நடுங்கிட்டே உட்காந்துருக்கா. அந்த சத்தம்லாம் கேட்க கேட்க சென்னு உள்ள வரான். டக்குன்னு கால்ல விழுந்து, இன்னும் மன்னிச்சிருங்க, நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், நான் எதையுமே பாக்கல, எல்லாத்தையும் மறந்துட்டேன், என்ன உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ஆனா ஒரு பாட்டில் ஒண்ண சென்னு முன்னாடி வைக்கிறான். இந்த வார்த்தை எங்கேயுமே வெளியே போக கூடாது, சோ என்ன பண்ற, இந்த மருந்தை நீ குடிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் சத்தியமா சொல்றேன், யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈஷியன் கூட என்ன பார்த்தாரு. நான் திரும்பி வீட்டுக்கு போலன்னா சந்தேகப்பட்டு அங்க விசாரிக்க வருவாங்க, எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும், நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல மருந்து கூடி அப்படின்னு மறுபடியும் சென்னு சொல்லிட்டு இருக்கான். வெளியே யாரோ நின்று ஏதோ ஓட்டி கேட்டுட்டு இருக்காங்க. சென்னு பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தா அங்க உள்ள ஏதோ ஒரு அதிகாரி போல போலீஸ் மாதிரி அவன் கேப் போட்டு நின்னுட்டு இருக்கான். எங்க அந்த பொண்ணு பார்த்தா நம்புற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு அவன் கேக்குறான்.
நான் யாரை நம்பணும்னு முடிவு பண்றனோ அவங்கள மட்டும்தான் நம்புவேன். இது ரொம்ப ஆபத்தான நேரம்னு சொல்ல 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவுதான் நாங்க விசாரிச்சாலும் வந்த ஆளுங்க ஷாவ் தான் எங்களை அனுப்புனாருன்னு மட்டும்தான் சொல்றாங்க. அதுக்கு மேல வேற எதுவும் சொல்லலன்னு சொல்ல, ஷாவா போன தடவை இருந்த பிரின்ஸ் பெரிய ரெபெலியன் பண்ணி அப்போ இருந்த ராஜாவை கொல்றதுக்கு வந்தப்போ அந்த பிளான தடுத்து நிறுத்தி அந்த பிரின்ஸ கொலை பண்ணாங்க. அந்த கொலை பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு பிரின்ஸ் ஷாவ் விங்குன்னு இருக்காருல, அவர் எப்பயுமே எப்படியாவது கொன்னே தீரணும், இந்த அரசாங்கத்தை அழிச்சே தீரணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. ஒருவேளை அவரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்றான், நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் மாறி மாறின்னு. 2 பேரும் ஒரே டீச்சருக்கு வேலை பாக்குறோம், அப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணுதானே, அத பத்தி கவலைப்படாதீங்க, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே சென்னு பேசிட்டு இருக்கான். மறுபடியும் உள்ள வரான். ஜின்ஷா நல்லா படுத்திருக்கா. போதும் படுத்தது, ஏந்திரி, நடிச்சது போதும்னு சொல்றான். ஜின்ஷா வேகமா ஏஞ்சிடுறா. இப்பதான் நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. மருந்து கூடி கூடின்னு சொன்னால, அப்ப கதவு கிட்ட அங்க யாரோ ஒட்டு கேக்குறாங்கிறத சிக்னல் காட்டியிருக்கான். அதுக்கப்புறம் தான் ஜின்ஷா மருந்த குடிச்ச மாதிரி இறந்து போன மாதிரி அப்படி நடிச்சிட்டு இருந்திருக்கா. இப்ப அவங்களை அமுச்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஜின்ஷாவை மறுபடியும் வந்து எழுப்புறதுக்காக தான் சென்னை இங்க வந்திருக்கான். என்ன ஊத்து பாத்துட்டு இருக்க அப்படின்னு சென்னை கேட்க, நீங்க முன்னாடி பார்த்ததோட இப்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க. நான் உங்ககிட்ட தானே விளக்க புடுங்கிட்டு போனேன், அப்ப மாதிரி நீங்க இல்லன்னு சொல்ல, இது ஏன் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லலன்னு சென்னை கேக்குறான். அப்போ உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, இன்னைக்கு நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதனால நான் சொல்லிட்டேன்னு சொல்ல, கொலகாரம் தான் நான் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சென்னை கேக்குறான். அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல, 2 பேருக்குமே வித்தியாசம் நிறைய இருக்கு. கொலை பண்றவங்களுக்கும் காப்பாத்துறதுக்காக கொலை பண்றவங்களுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி நீங்க மாறினதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்றா. என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சென்னை கேக்குறான். அதுவா, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, என் கூட சின்ன வயசுல ஒரு பையன் இருந்தான், நானும் அவனு விளையாடுவோம், வேலைக்கார பையன். ஒரு தடவை ஒரே ஒரு மாசம் தான் ஊருக்கு போயிட்டு வந்தான். வந்ததுக்கு அப்புறமா டோட்டலா மாறிட்டான், என் கூட விளையாடுறதே நிறுத்திட்டான். என்ன படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு கேட்டு என் பாட்டி அனுப்புனதும் அங்க இருந்து போயிட்டான். அப்பதான் விசாரிச்சேன், அந்த பையனோட அப்பா இறந்து போயிட்டாரா அந்த ஒரு மாசத்துல. சோ அவன் ஆளே மாறிட்டான்னு சொல்ல, சென்னு யோசிச்சு பாக்குறான். அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதான் அந்த ஃபெய்மிங் இறந்து போயிட்டான்ல இவனுக்காக, அத பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். இல்ல நீங்க அந்த மாதிரின்னு சொல்ல வரல அப்படின்னு ஜின்ஷா சொல்றா. இல்ல தப்பா எதுவும் சொல்லல, இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க, எனக்கு எப்படா என்னோட ஊருக்கு போவேன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்றா. கேபிட்டல் சிட்டி பிடிக்கலையா அப்படின்னு சென்னை கேட்டுட்டு இருக்கான். பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, எனக்கு இது சரிப்பட்டு வராது. அங்க நிறைய கோவில் இருக்கு, லைப்ரரி இருக்கு, பாக்குறதுக்கு இடங்கள் இருக்கு, அதெல்லாம் இங்கேயும் இருக்கு. ஆனா அந்த ஃபன் இங்க இல்ல. அங்க அப்படியே நெருப்ப பழுக்க காய்ச்சி அதை வச்சு ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் இங்க தடை இருக்காமே. விளக்கு திருவிழாக்கு கூட இங்க தடை இருக்காமே. எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ஜின்ஷா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. வேலைக்கார பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு கூட்டு போயிட்டு இருக்கா. சென்னு இதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கான். ஜின்ஷாவை அவங்க அம்மா, உனக்கு ஒன்னும் ஆகல ஓகே தானம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து கிளம்பிடுறா. ஜின்ஷா வேலைக்கார பொண்ணு கிட்ட, அன்னைக்கு நான் பார்த்தது வேற யாரையும் இல்ல, சென்னதான் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்மள கொன்றுவாரு அவருன்னு வேலைக்கார பொண்ணு கேக்குறா. இல்ல எனக்கு ஒரு வேலை இன்னைக்கு ஒண்ணு கொடுத்திருக்காரு அப்படின்னு ஜின்ஷா யோசிச்சு பாக்குறா. ஃபெய்மிங்கோட ஒய்ஃபையும் குழந்தையும் பாத்துக்கிற பொறுப்பை, காப்பாத்துற பொறுப்பை ஜின்ஷா கிட்ட கொடுத்திருக்கான் போல சென்னு. இல்ல வேலை கொடுத்திருக்கதால ஒன்னும் செய்ய மாட்டாரு அப்படின்னு ஜின்ஷா சொல்றா. அடுத்த நாள் ராஜா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய அபிஷியல்ஸ செக் பண்ணி பார்த்ததுல அதுல நிறைய பேருக்கும் மேல வந்துட்டு தேவையில்லாத ஆணிங்கெல்லாம் உள்ள இருக்காங்க. சோ அவங்களெல்லாம் வந்துட்டு நான் வேலையை விட்டு தூக்குறேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாரெல்லாம் ஒருத்தோ அவங்கள மட்டும் தான் வேலைக்கு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பத்தி பேசிட்டு நம்ம ஜின்ஷாவோட அப்பா அந்த துணை மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. என் மாஸ்டர் அப்பயும் கூட கொஞ்சம் தெளிவா எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா என்ன, அவரு நானும் அவரும் க்ளோஸ் இல்லைன்னு சொன்னதால ஒரு நிமிஷத்துல அவர் கழட்டி விட்டுருக்கலாம். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. துணை மனைவி சொல்றா, கோலாக்கு நம்ம அடுத்த வருஷம் வந்து இன்ட்ரடக்ஷன் செரிமனி பண்ணணுங்க, அதுக்கெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணும்ல அப்படின்னு சொல்ல, அது அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், சும்மா நைங்காதன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க ஜின்ஷா கையில கொஞ்சம் பொம்மைலாம் இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறா. ஒரு வேலைக்கார பையனை அனுப்பி இருந்திருப்பா போல, அந்த ஃபெய்மிங்கோட ஒய்ஃபையும் குழந்தையும் பாக்குறதுக்காக. அந்த குழந்தையும் ஒய்ஃபையும் நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, அவங்கதான் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னு கூட நினைச்சிட்டேன். ஆனா அந்த சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அது ஒரு புருஷனோட ப்ராப்பர்ட்டி, அந்த பொண்ணு கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நான் காப்பாத்தி கூட்டு போய் ஒரு சில்க் ஹவுஸ்ல பத்திரமா தங்க வச்சிருக்கேன், தப்பா ஏதாவது பண்ணிருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, கரெக்டா பண்ணதுக்கு யாராவது தண்டனை கொடுப்பாங்களான்னு காசு நிறைய ஜின்ஷா கொடுக்குறா. அந்த சில்க் ஷாப்புக்கு கூட்டு போங்கன்னு போயிட்டு இருக்கா. ஃபெய்மிங்கோட ஒய்ஃபும் குழந்தையும் அங்க இருக்காங்க. யாருங்க நீங்க, என்ன காப்பாத்தி கூட்டு வந்திருக்கீங்க, எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. என் கசின் ஒருத்தருக்கு கடை வைக்கிறதுக்கு உங்க ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு, பதிலுக்கு நான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கசின் கேட்டுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாவை பார்த்து, உங்க பாப்பாக்கு கூட இந்த மாசம் பர்த்டே வருதாமே, என் கசின் சொன்னாரு, கொஞ்சம் திங்ஸ் பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அந்த குழந்தைக்கு பொம்மை எல்லாம் கொடுக்குறா. அந்த பாப்பாவும் வாங்கிட்டு அழகா ஆசையா அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா.
என் புருஷன் பாருங்க தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொந்த குடும்பத்தை விட்டு போய் சேர்ந்துட்டாரு. நான் என்ன சொல்றதுன்னு கேட்க குட்டி பாப்பா ஓடி வந்து, அப்பா மேல எனக்கு தப்பே தெரியல. இறந்து போனதுக்கு அப்புறம் கூட வந்த அப்பா நம்ம கரெக்டா தான் இருக்கோம். நல்லபடியா நீ வாழும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரேன்னு கேட்க, இறந்து போனதுக்கு அப்புறமான்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, சின்ன பொண்ணு ஏதாவது பேசுவான்னு அங்க இருந்து ஒய்ஃப் அனுப்பி விட்டுறா. இங்க எதுக்காக ஜின்ஷாவை ஹெல்ப் பண்ண வச்சீங்கன்னு சொல்லிட்டு மேனேஜர் கேக்குறான். அவதான் கரெக்டான ஆளா இருப்பான்னு சொல்லிட்டு சென்னு சொல்லிட்டு இருக்கான். ஜின்ஷா அப்போ சென்னை பார்க்க வந்துடுறா. நான் போய் ஹெல்ப் பண்ணேன். அந்த பொண்ணுட இருந்து இடத்தெல்லாம் புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. நீங்க தான் உங்களுக்கு டைரக்டா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, அது முடியாதுன்னு நம்ம சென்னு சொல்றான். என்னது முடியாதா? அநியாயம் பண்ணாதீங்க, பாவம் அந்த பொண்ணு. நீங்க ஒரு வேலை ஹெல்ப் பண்ணலனா நான் பண்ணுவேன். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது புரியுதான்னு சொல்லிட்டு ஜின்ஷா சென்னு கிட்டையும் கத்த ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.